Hi friends, welcome to Kutti J Kitchen. இன்னைக்கு நாம தீபாவளி லேகியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்ப பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம், திப்பிலி, கண்ட திப்பிலி, சுக்கு, சித்தரத்தை, விரலி மஞ்சள், மல்லி, ஓமம், மிளகு, ஜிஞ்சர் கட் பண்ணது, தேன், நல்லெண்ணெய், நெய், ஜீரகம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒவ்வொன்றா போட்டு முதல்ல லைட்டாக வறுத்துக்குவோம். சூடு வர அளவுக்கு வறுத்துண்டா போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துட்டுருவோம். சில பேர் ஹோல் நைட்டு ஊற வச்சு பண்ணுவா. நான் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பொடி பண்ணி காமிக்கிறேன். வானொலி சூட்டிலே எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கோங்க. இது கூட நான் 3 ஏலக்காய் 3 கிராம்பு சேர்த்துட்டுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது ஆப்ஷன் தான். மல்லி எல்லாம் ஒரு கரண்டி எடுத்துட்டுருக்கேன். மிளகு ஈக்குவல் அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டுருக்கேன். நான் அப்ராக்சிமேட்டாக 4 டேபிள் ஸ்பூன் வரும். கரண்டியில் அளந்தோம்னா 1 கரண்டி வந்தது. ஓமத்தையும் வறுத்துட்டுருவோம். எல்லாம் இப்போ வறுத்தாச்சு. இப்போ நாம் இது எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி தட்டின்றுவோம். மிக்சியில் அரைக்கணும். இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் போட்டு இந்த உரல் மாதிரி இருக்கிறதுல வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக பொடி ஆகும். பொடி பண்ணிவிட்டு நல்லா சளிச்சுன்றணும். தட்டி வச்சுருக்கிறதையும் போட்டு நம்ம அரைச்சின்றுவோம். மொத்தமாக எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ஜல்லடையில் போட்டு சளிச்சுன்றலாம். 2 ட்ரிப்பு போட்டு அரைச்சிக்கலாம். திருப்பி ஒரு தடவை போட்டு அரைச்சிக்குவோம். நல்லா சளிச்சதுக்கப்புறம் அளந்துக்கணும். இது 1 கப் எனக்கு வந்தது. அதனால 1 கப் நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஜிஞ்சரை தனியாக போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்குவோம். மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். அதில் வெல்லத்தை 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி விட்டு சும்மா கரைச்சிண்டா போதும் வெல்லம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றின்றுவோம். இதில் அந்த ஜிஞ்சர் சாறை இதில் ஊற்றின்றுவோம். ஊற்றிட்டு மொத்தமாக நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுட்டுலாம். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. வெல்லம் கரைஞ்சா போதும். மண் இருக்கும், வடிகட்டின்றுவோம். திருப்பி இந்த வெல்லப்பாக கடாயில் ஊற்றின்றலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நாம் இந்த பொடியை அதில் சேர்த்துன்றலாம். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருப்போம். இது கரைஞ்சி இதோடு சேர்ந்து பிளண்ட் ஆகி உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். செய்யும்போதே வாசனை அவ்வளோ நன்னா வருது. தீபாவளினாலே இந்த லேகியம் இல்லாமல் முடியாது. கார்த்தால குளிச்சுட்டு ஒரு கொடி லேகியம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். சாதாரண நாளில் கூட இந்த மாதிரி லேகியம் பண்ணி வச்சுட்டு வயிறு சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு உருண்டை வெடி காலம்பரை சாப்பிடலாம் வெறும் வயிற்றுல.
நல்லா கலந்துட்டோம். இப்போ தேன் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தேன் விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் திக்காக வந்துடும். இப்போ நாம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். சூப்பரான லேகியம், தீபாவளி லேகியம் ரெடி. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா உருட்ட வந்துடும். இந்த மெத்தடில் உங்கள் ஆற்றுல செஞ்சு பாருங்கோ. இந்த பாருங்கள், உருட்டி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட்டி ஜெய் கிச்சனை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.